சோரியாசிஸ் நோய்க்கு மூலிகை மருத்துவம் சிறந்தது ஏன்? தலையில் மீன் செதில் போன்ற பொடுகு, அரிப்பு, முடி கொட்டுதல், காதுக்கு பின் அல்லது காதுக்குள் அல்லது காது மடல்களில் அல்லது நெற்றியில் அல்லது உடலின் சில இடங்களில் அல்லது உடல் முழுவதும் உலர்ந்த புண்கள், அதிலிருந்து மீன் செதில் போல பொடுகு உதிர்தல், அரிப்பு, சொரிந்தால் இரத்த கசிவு, அக்குளில் அல்லது மார்பகங்களுக்கு கீழே அல்லது இடுப்பில் அல்லது தொடை இடுக்குகளில் கருப்பு நிற படை, சொறி, உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால்களில் பிளேடால் வெட்டியது போன்ற வெடிப்பு, தோல் உரிதல், அரிப்பு, நகச்சொத்தை, மூட்டுகளில் வலியும் வீக்கமும் போன்றவை சோரியாசிஸ் நோயின் அறிகுறிகளாகும். இந்த நோய் ஆரம்பத்தில் உடலில் ஏதேனும் ஒரு இடத்தில் சிறு புள்ளி போல ஆரம்பித்து சரியான உள்மருந்து சாப்பிடாமல் ஆயில்மெண்டுகளை மட்டுமே தடவுவதால் உருவத்தால் பெரிதாகி நாளடைவில் உடல் முழுவதும் பரவும். உடல் முழுவதும் பரவிய சூழ்நிலையிலும் சரியான சிகிச்சை எடுக்காவிட்டால் நகங்கள் சொத்தையாகும், தலைமுடி கொட்டும், மூட்டுகளில் வலியும் வீக்கமும் ஏற்பட்டு மூட்டுகளில் அசையும் தன்மை குறைந்து மூட்டுகள் கோணலாகும். இது தொற்று வியாதி அல்ல, ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு தொற்றாது. சோரியாசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவரை தொட்டாலோ கட்டி தழுவினாலோ கை குலுக்கினாலோ இந்நோய் தொற்றாது. உள்ளங்கையில் சோரியாசிஸ் இருப்பவர் கூட தன் கையால் சமையல் செய்து மற்றவர்களுக்கு பரிமாறினாலும், தன் கையால் சாதம் பிசைந்து குழந்தைகளுக்கு ஊட்டினாலும் எந்த பாதிப்பும் வராது. மேலும் சோரியாசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர் உறவு வைத்துக் கொள்ளலாம், குழந்தை பெற்றுக் கொள்ளலாம், குழந்தைக்கு பாலூட்டலாம், எந்த பாதிப்பும் வராது. பிற மருத்துவத்தால் சோரியாசிஸ் நோயை குணமாக்க முடியாது, கட்டுப்படுத்ததான் முடியும். மேலும் சோரியாசிஸ் நோயை கட்டுப்படுத்த பிற மருத்துவத்தில் தரப்படும் மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிட்டால் நாளடைவில் ஏராளமான பக்க விளைவுகள் ஏற்படும். ஆனால் மூலிகை மருத்துவ சிகிச்சையில் சோரியாசிஸ் நோயை முழுமையாக குணமாக்க முடியும். மேலும் மூலிகை மருந்துகளை சாப்பிடுவதால் பக்க விளைவுகள் ஏதும் ஏற்படாது. மேலும் மூலிகை மருத்துவ சிகிச்சையால் குணமடைந்தவர்களுக்கு வாழ்நாளில் மீண்டும் இந்நோய் வராது. எனவேதான் சோரியாசிஸ் நோய்க்கு மூலிகை மருத்துவம் சிறந்ததாகும்.